நிமிடச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கொரோனா தொற்று காலத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 380 கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணம் பதுக்கப்பட்டதா என வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. இதில் திமுக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா எனவும் வருமான வரித்துறை விசாரணை நடத்தி வருகிறது. கட்சி உறுப்பினர்களின் பெயர்களில் கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்கப்பட்டு அவற்றில் கணக்கில் வராத கருப்பு பணத்தை பதுக்கியதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இதில் திமுகவுக்கு தொடர்புடையவர்கள் என கருதப்படுபவர்களிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்திற்கு உரிய விளக்கம் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் கடந்த 2020-21 நிதியாண்டில் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டுறவு வங்கிகள் மூலம் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் சிறிய கட்சிகளை பினாமிகளாக பயன்படுத்தியதாகவும் வருமான வரித்துறை சந்தேகிக்கிறது. இது தொடர்பாக கூட்டுறவு வங்கிகளின் கணக்குகளை வருமான வரித்துறை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது.